தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நேற்றைய ஈரோடு கிழக்கு வெற்றி தமிழக நல்லாட்சிக்கு கிடைத்த நற்சான்றிதழ் அப்படின்றது முதலமைச்சர். நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2010 முதல் 2009 இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கே ஃபார்முலா உருவாக்கினது நீங்க தான். திருமங்கலம் ஃபார்முலா அதை எம்ப்ளாய் பண்ணி டீப்ளாய் பண்ணி 2010 ஒரே சமயத்தில் 5 இடைத்தேர்தல் நடந்தது. சிவகங்கை மாவட்டத்தில் எளியாங்குடி, இங்கே நம்ம ஊரில் தொண்டாமுத்தூர், பெண்ணாடம், இன்னும் 2 தொகுதி பேர் ஞாபகத்தில் வரல. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அப்ப 2010 5 இடைத்தேர்தலும் வெற்றி பெற்றது யாரு? அன்றைய திமுக. ஆனா 11 திமுக கதி என்ன? அதோ கதி, அம்மா தான் வந்தது. அதனால இந்த இடைத்தேர்தல் வெற்றி இட் இஸ் ஜஸ்ட் பைரிக். இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா அரசாங்கத்தோடதெல்லாம் இல்லை. மக்களை பட்டியல அடைச்சு ஓட்டுக்கு காசு கொடுத்தா சீட்டு ஜெயிக்கும். ஆனா 5 சீட்டு ஜெயிச்சாலும் ஆட்சியே இழக்குங்கிறது 11 பார்த்திருக்கோம். அதனால 26 இந்த ஆட்சி வீட்டுக்கு போவது என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இது நல்ல ஆட்சியா இருந்தா நான் இஷ்யூ பண்ணிருப்பேன். அவங்களே எழுதி வாங்கிட்டாங்க. நன்றி. நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு இவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மகாபாரதத்தில் பாண்டு மனைவி கர்ப்பமாகிறாள். ஆனா அப்ப காந்தாரி திருதராஷ்டிரன் மனைவி ஐயோ எனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு உலக்கையால வயிற்றுல அடிச்சுட்டாலாம். அதுல என்ன ஆகி போச்சு? வயிற்றுல ஏற்கனவே இருந்த கரு கலைஞ்சு போச்சு. அதுதான் 101 பாட்டிலில் வச்சு இந்த 101 குழந்தைகள், ஒரு சகோதரி, மீதி 100 கௌரவர்கள். அந்த மாதிரி இப்ப இந்த இண்டி கூட்டில் இருக்கவங்க எல்லாரும் உலக்கையால அடிச்சுட்டு இருக்கான் வயிற்றுல. திருமாவளவன், கம்யூனிஸ்ட். அதனால இதை நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா வயிற்றுல அடிச்சுக்கோ. நன்றி.